ஆடி 18 ஆடிப்பெருக்கு என்பது காவேரி அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் நம் வாழ்வில் மகிழ்ச்சியும் வளமும் பெருக வேண்டியும் கொண்டாடப்படும் ஒரு உன்னதமான நாளாகும். இந்த நாளின் சிறப்புகள் மற்றும் வழிபாட்டு முறைகள் குறித்த தகவல்கள் இதோ. ஆடி 18 முதல் 2026 வரை முக்கிய தகவல்கள். தேதி 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை ஆடி 18 கொண்டாடப்படுகிறது. நல்ல நேரம் வழிபாடுகள் செய்யவும், தாலிக்கயிறு மாற்றவும் மற்றும் புதிய காரியங்களைத் தொடங்கவும் காலை 9:15 மணி முதல் 10:20 மணி வரை மிகவும் உகந்த நேரமாகும். மதிய வழிபாடு. மதிய உணவை படைத்து வழிபட விரும்புவோர் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை உள்ள நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். என்ன தொடங்கலாம்? ஆடி 18 என்பது பெருக்கு நாள் என்பதால் நம் வாழ்வில் எது வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை இந்த நாளில் தொடங்கலாம். புதிய தொழில்கள், வியாபாரம், வேலை போன்றவற்றைத் தொடங்க ஜாதகம் அல்லது நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை. ஆடி 18 அன்றே நேரடியாக தொடங்கலாம். தாலிக்கயிறு மாற்றுதல். புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் சுமங்கலி பெண்கள் தாலிக்கயிறு அல்லது மஞ்சள் சரடு மாற்றிக்கொள்ள இது மிகச்சிறந்த நாள். காவேரி கரைக்குச் செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே வழிபாடுகளைச் செய்து கணவர் கையாலோ அல்லது தாங்களாகவோ கயிறு மாற்றிக்கொள்ளலாம். கர்ப்பிணிப் பெண்கள், 3 மாதத்திற்கு மேல் மற்றும் மாதவிடாய் காலத்தில் இருப்பவர்கள் தங்கள் குடும்ப வழக்கத்தின்படி செயல்படலாம். இயலாதவர்கள் அடுத்த ஆண்டு மாற்றிக்கொள்ளலாம். வழிபாட்டு முறை மற்றும் பொருட்கள். வாங்க வேண்டியவை. இந்த நாளில் மஞ்சளும் உப்பும் வாங்குவது மகாலட்சுமியின் அருளைத் தந்து வீட்டில் செல்வத்தைச் செழிப்பாக்கும். தங்கம் அல்லது வெள்ளி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நிவேதனம்: வெற்றிலை, பாக்கு, தேங்காய், வாழைப்பழத்துடன் விசேஷமாக நாவல் பழம் மற்றும் காப்பரிசி, அரிசி, வெல்லம், எள்ளு கலந்தது வைத்து வழிபட வேண்டும். நீர் வழிபாடு. காவேரி கரைக்குச் செல்ல இயலாதவர்கள் தங்கள் வீட்டு கிணறு, மோட்டார் அல்லது ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் மற்றும் பூக்கள் கலந்த நீரை வைத்து அதை காவேரி அன்னையாக கருதி வழிபடலாம். இந்த நாளில் மேற்கொள்ளும் வழிபாடுகள் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் செல்வ நலனையும் நிலைக்கச் செய்யும்.